الحمد لله على كل حال الصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. தினம் ஒரு சூரா என்ற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற சூரா கிட்டத்தட்ட 96 வசனங்களையும் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரிசையில் 56வதாகவும் தொகுக்கப்பட்ட சூரத்துல் வாக்கியா. இந்த சூரத்துல் வாக்கியாவுக்கு இன்னொரு பெயரை சொல்லும் பொழுது சூரத்துல் கினா என்பதாக சொல்வார்கள். ஏனென்றால் சூரத்துல் கினா என்பதாகவும் சொல்வார்கள். ஏனென்றால் இன்னஹா சூரத்துன் தஜ்ரிபுல் கினா, இந்த சூரா என்பது செல்வத்தை கொண்டு வரக்கூடிய சூரா என்பதாகவும் இந்த சூராவுக்கு சூரத்துல் கினா என்பதாகவும் பெயர் சொல்வார்கள். இந்த சூராவுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜருடைய தொழுகையில் அதிகமாக சூரத்துல் வாக்கியாவை அதிகமாக ஓதுவார்கள் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இரண்டாவது சிறப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முடி நிறைத்து விட்டதே என்பதாக கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய முடியை சூரா ஹூத், சூரா வாக்கியா, அல் முர்சலாத், அம்ம யதஸாஅலூன், இதா ஷம்ஸு குவிரத், இந்த 5 சூராவும் சூரத்துல் ஹூதும் வாக்கியாவும் அல் முர்சலாத் வர்ஃபா என்று சொல்லக்கூடிய அந்த சூராவும் அம்ம யதஸாஅலூன், இதா ஷம்ஸு குவிரத், இந்த 5 சூறாக்களும் தான் என்னுடைய முடியை நரைத்து விட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதற்கு விளக்கம் தரக்கூடிய இமாம்கள் கூறுவார்கள், இந்த 5 சூறாக்களையும் அதிகமாக முன் சென்ற உம்மத்தர்களுடைய அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்பதாகவும் அவர்களுக்கு என்ன மாதிரியான அதாபுகள் கொடுக்கப்பட்டது என்பதாகவும் இந்த சூறாக்களை அதிகமாக அறிவிக்கப்படுகிறது என்பதாகவும் முதல் விளக்கமாகவும், இரண்டாவது விளக்கமாக கூறுகிறார்கள். இந்த சூறாவில் அதிகமாக கியாமத்துடைய அழிவுகளை பற்றி அல்லாஹ் அதிகமாக கூறுவான் என்பதாகவும் கூறுகிறார்கள். மூன்றாவதாக அடிக்கப்பட்டவர்களுடைய நிலையை பற்றியும் வேதனை செய்யப்பட்டவர்களுடைய நிலையை பற்றியும் இந்த சூறாவில் அதிகமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான் என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடி நிறைத்து விட்டதற்கும் காரணம் என்ன என்பதாக கூறும் பொழுது இமாம்கள் இப்படி விளக்கம் தருவார்கள். அல் இஸ்ஃபாகு அலா உம்மதிஹி வல் ஹௌஃபு அலைஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக உம்மத்தை நேசித்த காரணத்தினாலும் அவர்கள் மீது அக்கறை உள்ள காரணத்தினாலும் அவர்கள் மீது அதிகமாக எங்கே என்னுடைய உம்மத்திற்கு இந்த வேதனை நிகழ்ந்து விடுமோ என்ற பயத்தின் காரணத்தினாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாக்களை நினைத்து அதிகமாக பயந்தார்கள் என்பதாக விளக்கம் தருகிறார்கள். இந்த சூறாக்கு முன்பாக சொன்னதை போல சூரத்துல் கினா என்பதாகவும் பெயர் இருக்கிறது. ஏனென்றால் செல்வத்தை அழைத்து வரக்கூடிய சூரா என்பதாகவும் இந்த சூறாவுக்கு பெயர் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த சூறாவை அதிகமாக ஓதுங்கள், மேலும் வஅல்லிமுஹா அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சூறாவை இந்த வாக்கியா சூறாவை கற்றுக் கொடுங்கள் என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு அதிகமாக இந்த சூறாவை கற்றுக் கொடுத்தும் ஓதவும் கற்றுக் கொடுங்கள் என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கரா சூரத்துல் வாக்கியா ஃபீ குல்லி லைலத்தின் லம் துஸிபு ஃபாகதன் அபதா, யார் சூரா வாக்கியாக இரவுடைய நேரத்திலே ஓதுகிறாரோ அவரை ஒருபொழுதும் வறுமை தீண்டாது என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் இந்த ஹதீஸுக்கு சான்றாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு நமக்கு சான்றாக இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க விடும் பொழுது, நோய் விசாரிக்க விடும் பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், வமா தஸ்தகி, உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏதாவது முறையிட வேண்டியது கடைசி நேரத்தில் உங்களுக்கு தேவை எதுவும் இருக்கிறதா என்பதாக கேட்கும் பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், என்னுடைய பாவங்களை நினைத்து நான் அதிகமாக வருத்தப்படுகிறேன், அதான் என்னுடைய அதிகமான முறையிடக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், ஃபமா தஸ்தஹி, உங்களுக்கு ஏதாவது கவலைகள் ஏதாவது இருக்கிறதா,
இருக்கிறதா என்பதாக கேட்கும் பொழுது, உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்பதாக கேட்கும் பொழுது, ரஹ்மத் ரப்பி, என்னுடைய இறைவனுடைய ரஹ்மத் எனக்கு வேணும் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். இவ்வளவு நோயாக இருக்கிறீர்களே, உங்களுக்கு ஏதாவது மருத்துவரை அழைத்து வரவா என்பதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கும் பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், இந்த நோயை தந்ததே அந்த மருத்துவர் தான் என்பதாக அல்லாஹ் நினைவுபடுத்தி இந்த இடத்திலே கூறுவார்கள். அடுத்ததாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், உங்களுக்கு ஏதாவது கொடுப்பதற்கு நான் ஏவா என்பதாக கேட்கும் பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், லா ஹாஜத லீ ஃபீஹி, அதிலே எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்பதாக கூறுவார்கள். உடனே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், உங்களுக்கு இதிலே எந்த தேவையும் இல்லைனாலும் உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய உங்களுடைய சந்ததிக்கு ஏதாவது தேவை இருக்கும், உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும் என்பதாக கேட்கும் பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், என்னுடைய பிள்ளைகள் ஏழ்மையை அடைந்து விடுவார்கள் என்று நான் ஒருபொழுது நாம் பயப்பதில்லை. ஏனென்றால் இன்னி உமிர்த்து பனாதி யக்ரவு குல்லு லைலத்தின் சூரத்துல் வாக்கியா, ஒவ்வொரு இரவிலும் என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு நான் சூரா வாக்கியாவை ஓதுவதற்கு கற்றுக் கொடுத்துள்ளேன், ஏவி உள்ளேன் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் கூறியதை நான் கேட்டுள்ளேன். மன் கரா சூரத்துல் வாக்கியா ஃபீ குல்லி லைலத்தின் லம் துஸிபு ஃபாகதன் அபதா, யார் சூரத்துல் வாக்கியாவை ஒவ்வொரு இரவிலும் ஓதுகிறாரோ அவரை ஒருபொழுதும் வறுமை தீண்டாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்களாக. எப்படி சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளையும் குர்ஆனுடைய மகிமையும் விளங்கி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ, அப்படி நாமும் வாழக்கூடிய பாக்கியத்தை வந்தோம் நல்லா நம்ம அனைவரும் தந்தரு புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.